Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரம் இந்த வீடியோ வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் போடவே இல்லை. ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் நமக்கு என்னென்ன, அதாவது ரெகுலேஷன் 2021ல் இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே நாம் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரே பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக அதாவது 2 மார்க்ஸுக்கும் சரி as well as வந்து பாத்தீங்கன்னா 16 மார்க்கும் சரி நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. சரியா? அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அதாவது பிடிஎஃப் ஃபைல் மூலமா ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து 2 மார்க் நீங்க செக் பண்றீங்களோ as well as வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 16 மார்க் क्वेश्चंस, ஏன்னா 16 மார்க் क्वेश्चंस வந்து நமக்கு எப்படி ஃபாலோ பண்றாங்க, நான் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரியா? அந்த பேசேஜை எப்படி ரீட் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து மீனிங் வந்து நம்ம எழுதுறோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வந்து क्वेश्चंस வந்து கேக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த 8 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெக்கமெண்டேஷன் வந்து எந்த மாதிரி क्वेश्चंस வந்து நமக்கு கேக்குறாங்க, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் சப்மிட் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து கேக்குறாங்க, எஸ்ஏ ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை சப்போஸ் சம்மரி ரைட்டிங்கோ இல்லை நோட் மேக்கிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து நமக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதை ரிவைஸ் பண்ணிட்டு இதில் இருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க எக்ஸாமுக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா சும்மா நம்ம வந்து இங்கிலீஷ் எக்ஸாமு, தமிழ் எக்ஸாம் அப்படிங்கிற நம்ம வந்து 11th 12th மாதிரி நம்ம விட்டுட்டு போக முடியாது. சரியா? அப்போ ஈச் அண்ட் எவ்ரி திங்குமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே பாருங்க, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து லெட்டர் ரைட்டிங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடலில் அந்த 60 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக இருக்கு. அப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் போதுமானது. அதனால டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நீங்கள் பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதுக்குரிய ஆன்சர்ஸை நான் என்ன பற்றி உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.